ஹாய் அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக். எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, சிக்கன் மந்தி. ஸோ இந்த சிக்கன் மந்தி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ ஸோ அதே மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கியாகவே இருக்காது, நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மந்தி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு சிக்கனை பார்த்தீங்கன்னா 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து 2 ட்ரை லெமன் சேர்க்குறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா மந்தி மசாலா இருக்குது, ஸோ அதில் வந்து 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மந்தி மசாலா இல்லை அப்படின்னாக்கா நான் எடுத்திருக்க இந்த மசாலா எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு சேர்க்குறேன். குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ வந்து போட்டால் நல்லாயிருக்கும், பட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் போட வேண்டிய தேவையில்லை. மோஸ்ட்லி எல்லார்ட்டையுமே வந்து குங்குமப்பூ இருக்காது, என்கிட்ட இருந்துச்சு, ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சுட்டு போகிறேன். நீங்கள் வேண்டாம் மினிமம் 1 ஹவர் எடுத்து வச்சாலே போதும். மந்தி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் 1 கிலோ ரைஸ், பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நம்ம ஊற வச்சு செய்யும்போது தான் ரைஸ் வந்து நல்லா லென்த்தாக இருக்கும். இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு இதை ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கன் மசாலா போட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அது வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் அது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ சிக்கனை நான் எடுத்து பார்க்குறேன், நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. ஸோ நான் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறேன். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சிக்கனை எடுத்துட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதில் நிறைய அந்த மசாலாலாம் இருக்கும், ஸோ அந்த மசாலாலாம் தேவைப்படாது. நான் அதில் உள்ள லெமன் மட்டும் எடுத்துட்டேன், பாக்கி அந்த மசாலா எல்லாமே தூக்கி போட்டேன். இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மந்தி மசாலா, 1 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, 2 ஸ்பூன் கிட்ட கெச்சப் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து தண்ணி தான் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச சிக்கனில் வந்து இந்த மசாலாவை தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கன்லையும் தடவி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ மந்தி ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பாயில் பண்ணிட்டு தான் மந்தி ரைஸே செய்ய போகிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், ஸ்டிக்கியாக இல்லாத. ஸோ ரைஸ் செய்யறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி தான் வரணும், ரொம்ப நேரம் வந்து வெந்துடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வடிகட்டிடணும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, நான் எடுத்து வடிகட்டிட போகிறேன். இப்போ ரைஸை வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம மந்தி செய்யறதுக்கு வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை, மிளகு, மேகி மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு எதுவுமே சேர்த்துற வேண்டாம், இதுலேயே உப்புலாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து மல்லியை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன், 1 2மா உடச்சி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதி வர டயத்தில் நம்ம வந்து வடித்து வச்சுருக்கோம்ல ரைஸு, அது சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும், இப்போ வந்து எனக்கு லைட்டாக தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வடித்த தண்ணி இருக்குல்ல, அந்த கஞ்சி தண்ணி, அதை வந்து ஒரு 2 கிளாஸ் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே நம்ம வந்து தம் போட வேண்டியதான். இப்போ நான் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ வாட்டர் தான் நான் ஊற்றுறேன்.
குங்குமப்பூ வந்து ஹாட் வாட்டரில் நான் போட்டு வச்சுருந்தேன். அதை ஊற்றிட்டு நல்லா ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லாததுனால பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த தவா இருக்குல்ல அதுலேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து. பட் வந்து நம்ம டீப் ஃப்ரை மட்டும் பண்ணவே கூடாது. டீப் ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது. லைட்டாக ஆயில் போட்டு நம்ம மீனெல்லாம் வறுப்போம்ல அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் செஞ்சதுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துருச்சு. ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மினிட்ஸு தான் டக்குன்னு வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது 15 நிமிஷம் நான் தம்முலையும் 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து மந்தியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மந்தி வந்து சூப்பராக தம் ஆயிடுச்சு. மந்தி அப்படின்றாலே இதில் வந்து நம்ம சார்கோல் வைக்காத இருக்க முடியாது. அது வைக்கும்போது தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இதில் வந்து சார்கோல் தான் வைக்கணும். ஸோ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ரைஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நடுப்புற ஒரு பவுல் வச்சுட்டு நான் வந்து சார்கோல் தான் வைக்க போகிறேன். இந்த சார்கோல் மேலே லைட்டாக வந்து ஆயிலோ அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் மந்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து மந்தி சட்னி செஞ்சுருக்கேன். இது இல்லை அப்படின்னாக்கா நம்ம மந்திக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் இன்றைக்கி மந்தி சட்னியோட சூப்பராக நாங்கள் வந்து சிக்கன் மந்தி சாப்பிட போகிறோம். அதுக்கு மேலே ஃப்ரைடு ஆனியன் பாதாம் அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறது. ஸோ சேர்த்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வேறு லெவலாக இருக்கும். இன்ஷால்லா இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.